சிம்மாசனம் துறந்து மேன்மையை விட்டுவிட்டு சின்ன பாலனாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு இம்மானுவேல். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். மத்தேயு 1:23. போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு அரசனை பற்றிய ஒரு செய்தி. அவன் ஏராளமான போர் முனைகளில் தீவிரமாக போராடி வெற்றி பெற்றானாம். அவனுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று எல்லாரும் ஆராய்ந்து பார்த்தபோது, அவன் போர் முனைக்கு தன்னோடு தனது இறந்து போன தந்தையின் உருவப்படத்தை கூடவே எடுத்து செல்வானாம். தனக்கு சோர்வு ஏற்படும் போதெல்லாம் அந்த அரசன் அந்த படத்தை பார்ப்பான். அது அவனுக்கு புதிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்ததாம். உயிரற்ற ஒரு படம் ஒரு அரசனுக்கு புதிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் என்றால், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற ஜீவனுள்ள நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் நமக்கு எவ்வளவு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் இம்மானுவேல் பற்றி நாம் தியானிக்கிறோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அனுதினமும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு தாயை போல நமது ஆண்டவர் நமது அருகிலே இருக்கிறார். ஒரு தந்தையை போல சுமந்து சென்று நமது அருகிலே இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளையில் தமது பிள்ளைகளோடு உலாவி தனது பிள்ளைகளின் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். சிங்கத்தின் மத்தியில் தானியேல் இருந்த வேளையில் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு தானியேலை பாதுகாத்து உயர்த்தின தேவன்தான் நமது தேவன். இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தாவீது சங்கீதத்தில் கூறும்போது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சமீபமாய் மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது தனது அனுபவத்தில் இந்த உண்மையை வெளிப்படுத்துகிறார். ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது அரசனாக அரியணையில் மேல் வீற்றிருக்கும் காலம் வரை பல துன்பங்களை அவர் கடந்து சென்றார். எல்லாவற்றிலும் அவர் தேவன் அவரோடு கூட இருக்கிறதை அவர் உணர்ந்து கொண்டார். இன்னல்களை கடந்து சென்றார். கண்மலைகளிலும் அடைக்கலம் கிடைக்காதவராய் மரண பயத்தோடு தனது அனுதின வாழ்க்கையை கடத்தி வந்தார். சவுல் ஒரு பெரும் படையை கூட்டி வந்து தாவீதை துரத்தினாலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறபடினால் அவரை பிடிக்க முடியவில்லை என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான் என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இம்மானுவேலராய் எப்பொழுதும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட அனுதினமும் வருகிறீர் இயேசப்பா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு சமீபமாய் எங்களோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்தினோம். ஒவ்வொரு நாளும் இம்மானுவேலராய் எங்களை வழிநடத்தி செல்லும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.